ஃப்ரெண்ட்ஸ், நடக்கும்போது ஒரு சின்ன ஆணி காலில் குதிச்சுனா உங்களால் தாங்க முடியுமா? இல்ல ஒரு சின்ன முள்ளு தான் உங்க கையில குத்தினா தாங்க முடியுமா? இங்க ஒரு ஆணி படுக்கையில உங்களை படுக்க சொன்னா உங்களால படுக்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனா நாங்க 3 பேர் அதுல ஒன்னா படுப்போம்னு சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி துணிஞ்சவனுக்கு துரும்பும் ஆயுதம். ஆமாங்க, இப்ப இங்க ஒருத்தர் இரும்ப வச்சு சாகசம் பண்ண போறாரு. இப்ப நாம சந்திக்க போறது பிளாக் பெல்ட் வாங்கின கராட்டே மாஸ்டர் மிஸ்டர் விஸ்பி. விஸ்பி, வெல்கம் டு ஷபாஷ் இந்தியா. Thank you very much. இங்க வந்ததுக்கு நானும் உங்களை வரவேற்கிறேன். இங்க நீங்க என்ன சாதனை நிகழ்த்த போறீங்கன்றதை எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இன்னைக்கு நாங்க பண்ண போறத பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான ஒண்ணு. இத நாங்க நெயில் போர்டுன்னு சொல்லுவோம். இந்த போர்டுல பாத்தீங்கன்னா 8519 ஆணிகள் இருக்குது. அதுவும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இத பண்ணும்போது 5 பேருக்கு அடிபட்டிருக்கு. ஏன் எனக்கே அடிபட்டிருக்கு. இது உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தானது. ஆக்சுவலா நீங்களே இதை ஃபீல் பண்ணி பார்க்கலாம். வாங்களேன். இதுல கொஞ்சம் பிரஷர் கொடுத்தாலே போதும். இது எவ்வளவு ஷார்ப்பா இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இதுல அவ்வளவு சுலபமா படுக்கவோ இல்ல நிக்கவோ உங்களால முடியாது. இன்னைக்கு நாங்க இத சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம்னா எங்களோட அடுத்த எய்ம் என்னன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் தான். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றத பார்த்தா இது ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும் போல இருக்கு. நான் இத செக் பண்ணி பார்க்கலாமா? கைக்கு ஒண்ணும் ஆயிடாது. இல்ல இல்ல, நீங்களே அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். Can you see this? இவர் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி வெரி ஷார்ப். இதுல இருந்து நிஜமாவே இந்த விளையாட்டு ரொம்ப ஆபத்தானதுன்னு தெரியுது. ஹேனல் சார், உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இந்த உயிரை பணைய வைக்கிற சாதனைக்காக நீங்க எப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்க? இதுக்கு மெயினான பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா உள்ள இழுக்கிற காத்த நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கணும். நம்ம உள்ள இழுக்கிற காத்த நல்லா வெப்பன்ஸா மாத்துறது இந்த சான்சிங் கலையில மட்டும்தான் இருக்குது. நம்ம மூச்சு மூலியமா உள்ள இழுக்கிற காத்த சரியான அளவுல உள்ள இழுத்து பயன்படுத்தணும்னா அதே கூட நம்ம வெப்பனா பயன்படுத்திக்கலாம். இவங்க இந்த சாதனை வெற்றிகரமா முடிக்கிறதுக்காக நீங்க எல்லாரும் ஒரு முறை கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நபர் தகுந்த பயிற்சிகளுக்கு பிறகே இவ்வாறு செய்கிறார். இதை நீங்கள் தயவு செய்து வீட்டில் முயற்சி செய்ய வேண்டாம். முயற்சி செய்தால் இது உங்கள் உயிருக்கே பேராபத்தை விளைவிக்கும். இவங்க எல்லாருடைய உற்சாகத்தை பார்க்கும்போது நம்ம மனசுல இருந்து வெளிப்படுற ஒரே வார்த்தை இதுதான் இந்தியா. சபாஷ் இந்தியா.